Welcome to DHANUMOM LIFESTYLE Diwali special recipes recipe 5. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரசகுல்லா. இப்போ ஒரு கிண்ணத்துல 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ 1/2 லிட்டர்ல செஞ்சு காமிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கோங்க. இப்போ இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிப்போம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் திரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒயிட் கிளாத்தை விரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் பாலை இதில் ஊற்றுறேன். நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் தேவைப்படாது. அதனால் இதை வடிகட்டி தண்ணியை வெளியே எடுத்துடுறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லாவே ப்ரெஸ் பண்ணி தண்ணியை எடுத்துடலாம். இப்போ இதில் சுத்தமாக தண்ணி இல்லை. தண்ணியெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ அழுத்தி பிசைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு பால் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்ம தண்ணி கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். சர்க்கரை தண்ணி பாக அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ரெடி பண்ணி வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். அப்போ தான் நம்ம ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரசகுல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.